கம்மியாயிருச்சு. செல்லு கம்மியாயிருச்சு. தண்ணி ஜில்லு செல்லு ஜில்லுன்னு இருக்குயா. நான் இருக்கிறேன். நான் அக்கா அண்ணனோடது இந்த அண்ணனோடது குப்பை. ஆமா ரகா புருஷன் எனக்காக பொண்டாட்டி நான் ஒன்று புருஷன் கூப்பிட்டேன் மாமா. சாமி ஐயோ ஐயோ கட்டி கருப்பு வெங்காயம் வலிக்குது. 10 மணி அடிக்காத 10 மணிக்கு ஆட்டோ இருக்கு. அவன மாதிரி நெஞ்சு வலி. ரொம்ப அக்கறை மாமா. மாமா மாமா நாங்க உள்ள இருந்தேன். வீட்டு வந்தீங்கன்னா ஒடியாடி ஒடியாடி கூப்பிட்டியே. ஒண்ணு உருவாத தடை தடை ஒண்ணு உள்ள ஆகி தடை விட்டீங்க. மாமா ஓய்வுமா ஐயா இரு ஆட்டாத ஆட்டாத இரு எல்லாம் நீ ஆட்டி ஆட்டி சுத்தமா ஆட்ட அடிக்க போச்சு. இது இந்த உள்ளுப்பாடி எங்க வந்து என்ன பழுது நினைக்கிறேன். போகட்டா போகட்டா அம்மா மாமா என்ன வந்து நீட்டா இருக்குது. அது வெங்காயம் இருக்குது. இப்ப மாட்டோம் தெரியல வீட்டே இருக்குது. இந்த கட்டாயம் வாங்க. சரி மாமா இதெல்லாம் மரத்து வீடு ஆகி போச்சு. போகட்டா அம்மா அசாகத்துல வந்து மாமா நீட்டா வந்து வீடு மாமா. என்ன ஆமா ஆமாங்க என்ன ஆமா என்ன நீட்டா வந்து இருக்கு. ஆமா நீட்டா கேக்கு நீ எப்ப நீட்டா கேக்குது. சரி மாமா ஓடியாடி ஓடியாடி கூப்பிட்டியா. ஆமா ஏன் கூப்பிட்ட அம்மா ஓடிடாமா அரசாங்கத்துல வந்து வேலைக்கு அம்மனுக்கு லைவ் ஓடுது. டிவில லைவ் ஓடுது. அம்மா கூப்பிடுறாங்க. ஆமா அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்து காலா விட்ட வேலை கையால செய்யணும். இந்த ஒரு கோயில். சரி மாமா பக்கத்துல அப்படியே செய்யணும் மாமா. நல்லா செய்வ நீ செய்வ. நீங்க செய்யறது தெரியாது மாமா. செய்ய மாட்டீங்க எங்க மாமா எங்க அம்மா நல்லா செய்வியா அம்மா. இப்போ வந்து ஜமத்துக்கடி மாமணி வந்திருக்காரு. அவருக்கு வந்து சிஷியன் இந்த பகுதியில கூப்பிட்டுக்காரு. ஐயா சிஷியா சாமி எப்படி சீக்கிரம் கொண்டு வந்து நேரமாகறா சும்மா மாடு சும்மா அங்க போய் அப்படி சொல்ற மாதிரி இருக்கணும். மோசமான ஆளு சாமியார் போறதா மாமா பம்பு செட்டு இப்ப ரிப்பேர் ஆகி போயிட்டா. இல்ல மாமா நீங்க இரு இருன்னு சொல்றேன். என்னால இருக்கவே முடியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அடிக்கிற. ஐயோ அனுப்பிடு மாமா சீக்கிரம். இங்க தடு மாமா. எவ்வளவு நேரம் சாமி கூப்பிட்டு சாமியார் போகணும். நான் சாமியார் போகணுமா இப்ப சாமியார் போறியா சாமியார் கிட்ட போய் போய் அவரு கால வேலையா ஒரு வேலையா செய்யணும். பணிவா இருக்கணும். பேரு கட்டி ஒரு நம்பிதான் போடுறேன் சாமி மாமா. மூத்த விட்டியா நீ தான் அங்க கையை பிடிச்சி நீ தான் விட்டுட்ட போற மாமா. இப்ப நம்ம சாயங்காலம் போகணும். என்ன வேலை பண்ற கும்பிட்டு நீ அப்படியே உட்காந்துரு சரியா. சுவாமி ஐயா
தரல வணங்கவா ஏன் முன்னாடி வா என் மனைவியை தவிர அடுத்த மனைவி நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் இப்ப என் முன்னாடி அது இருக்கட்டும் அந்த மாதிரி ஆள் இல்லப்பா நான் நீயா சாம நம்ப முடியும் இந்த காலத்துல சாமியா பிரம்மணாந்த சாமியார் நான் கிடையாது மாமா அவரு ஜெயில போயிட்டாரு அதனால அவரு பேர் இவரு வச்சுக்கிட்டாரு முதல்ல ஒண்ணு அந்த பிரம்மணாந்த சாமியார் நான் இல்ல நித்யானந்த சாமியார் நான் கிடையாது கொஞ்சம் ஏற்ற போய் அம்மா ஏய் ஆமா சுவாமி எங்களை கூப்பிட்டீங்களே சாமி எங்க வீட்டுக்காரரு உங்க வீட்டுக்காரர் பேச்ச கேக்குறேன் இல்ல இல்ல கேளுங்க எங்க வீட்டுக்காரர் வந்து சாமி விடுற வேலை இருக்கு சாமி கையால விடுற வேலைய காலால் விட கையால செய்யினாரு சாமி நான் வந்திருக்கேன் வேலை விடுங்க மாமா சாமி சாமி பம்பு ரிப்பேரா போச்சா ஒண்ணு வேணா நான் ரிப்பேரா போனதா வச்சுக்க விடு என் மனைவிக்கிட்ட ரேணுகை அம்மன் கூட சென்று நானாக சென்று ரேணி பூசைக்கு வேண்டிய பொருள் எடுத்து வர வேண்டும் சரி சாமி அம்மன் கூட போயிட்டு வா ஆகட்டும் அப்படியே சென்று ரேணுகா அம்மா தாயே அம்மா ரேணுகா தாவிற்கு சரிதான் சென்று வர சாமி சீக்கிரம் வந்து விடு சாவி அம்மா அம்மா வணக்கம்மா ஆகட்டும் தாய் ஆகட்டும் தாயே அம்மா செல்வம்மா செல்வம் ஆகட்டும் தாயே அப்படி செல்வோம் ஓடி வாரம் இதோ நேரம் நெருங்கி விட்டது நாளை பூசைக்கு சாமி தேடுவா ஆமா குளக்கரை வந்துட்டோம் நம்ம குளத்துல குளிக்க வேண்டாம் நாளை குளிச்சிட்டோம் இப்ப ஜலம் எடுக்கலாமா ஜலத்தை கொண்டு சரியா அம்மா தான் சொல்லட்டி தாதி மார்கலா ஆள்காட்டி விரலால் தண்ணியில 3 முறை சொட்டினால் இதோ குடவர்னு சொன்னாரு அத போலவே அது போல வந்துடுதுமா குடவே ஜலம் வேண்டுமல்லவா ஜலம் எடுக்கலாமா அதுல கொஞ்சம் இந்த குழந்தை தானா சத்து தாதி மார்கலா அதிக தோழி மார்கலா அதிக தோழி மார்கலா நம்ம வேண்டும் ஜலமாக்கிடுவோம் இந்த குடத்தா சுத்தும் போதும் குடம் நிறைய ஜலம் வந்து விட்டது கங்காதேவி எடுத்துக்கொண்டு இதோ கரை மீட்டு வைக்கிறோம் எனக்கு தண்ணி வந்துருச்சு குடத்துலயே கற்ப நிலையோட இருக்கிறோம் ஆமாமா சாமியார் அல்லவா ஆமாமா சின்ன சிசியோட மனைவி அல்லவா உனக்கு வரும் கரையில எடுத்து வச்சுட்டு ஆகட்டும் தாயே மலை எடுக்கணும் நாகேந்திர கூப்பிடணும் கூப்பிடுமா நாகேந்திர கூப்பிடலாமா எடுத்து வைப்போம் அப்பா அந்த அரவால தானா சக்தி வருவான் வாழை விசி கொண்டு சொன்னாரு அந்த மாதிரி கூப்பிடலாமா அதே நாகேந்திரா அடே நாகேந்திரா ஏ ராஜேந்திரா ஏ ராஜேந்திரா அம்மா அம்மா பாத்தியா இது
நாகமாப்பட்டது அமைதியாக இருக்கு. ஒன்றுமே பண்ணாதம்மா. பரமேஸ்வருடைய கழுத்துல இருக்கக்கூடிய ஐந்து தலை படிச்ச நாகேந்திர அல்லவா, எதுவுமே பண்ணாது. உனக்கு வேணும்னா சும்மா கோழிக்கும் அதை வச்சுக்கிறேன். அம்மா நாகேந்திரன் பித்தாச்சு மலர் எடுக்க வேண்டுமா? மலர் எடுக்க வேண்டும். மலர் எடுக்கலாமா? அந்த பூஞ்சாரியை தானா செத்து தாண்டி அந்த பூஞ்சாரியை தானா செத்து தாண்டி இதோ பாத்தியா பூஞ்செடியா செத்தா போதும் பூமலை வருஷனாரு. இதோ பாத்தியா ராணிமா உனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுது. அம்மா இங்க பாரு பூவெல்லாம் சரமா தொடுத்து வந்திருக்கு. இதை எடுத்துக்கிட்டு சாமி பூசைக்கு நேரமாயிட்டு சென்று சென்று நம்ம பூசைக்கு மலை ஜலம் நாயகத்தை கொடுக்கலாமா? அப்படி போகலாமா? இதோ பாத்தீங்களா இப்படிதான் இருக்க வேண்டும். மலர் நாகேந்திரன் ஒவ்வொரையும் கொண்டு வந்திருக்க சாமி உசைக்க வேண்டிய பொருளை கொண்டு வந்து விட்டாயா? ஒரு குறையும் கிடையாது. அப்படி போ உன்னை தொடப்படாது. உன்னை தொடப்படாது தொடப்படாது தொடப்படாது. இப்படி போ ஆட்டா ஏன் சாமி உன்னை தொடப்படாதம்மா. போய புருஷனை விட்டு ஏற்க சொல்லு. மாமா 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 சாமி இறக்க மாட்டேங்கிறாரு மாமா. நீ இறக்கு மாமா எனக்கு சாமி இதை பிடிச்சி இதை பிடிச்சி மாமா மாமா பாத்து பாத்து நான் இறக்குறேன். எங்க கொண்டு போற காட்டு கொண்டு போற மாதிரி மாமா இதை வலிக்குது மாமா. இதை வலிக்குது இடுப்ப ஆமா மூச்சு பெரிய கோடா இதை பிடிச்சி மூச்சு அம்மா. அப்படியே ஆயிடுது கீழே ஆயிடுது மாமா. எங்க இடுப்புல அதுதான் அம்மா. ஐயோ எனக்கு அது ஆகாது. ஐயோ சாமி. சரி மாமா சரிக்காச்சு. அது கொண்டு வைக்குமா? சாமி வைக்க போடுறாரு என்ன பார்த்துட்டு. சாமி வைக்க போறாரா? போயிட்டா
நான் தான் இறக்குவேன் மாலையில